இங்க இருக்கும் இந்திய தலைவர்களுக்கும் நேரம் இல்லை. 15 வருஷ காலமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மக்களை. உண்மையிலேயே குப்பை வைக்கிற இடம் இதுன்னா அதுதான் இந்த கோசம் நாங்கள் போட்டு பார்த்தீங்களா, அதுதான் குப்பை தொம்பு வைக்கிற இடம். அந்த குப்பை தொம்பு வைக்கிற இடத்த அது வந்து மஜ்லிஸ் பண்றான்னு சொல்லி கடைக்கு கொடுத்துருச்சு. கடைக்கு சேவா கொடுத்துட்டு இங்க வந்து குப்பை தொம்பு வச்சுட்டாங்க. குப்பை தொம்பு வச்சதுனால மெயின் அலூர் இன்னைக்கு இந்த அலூரை வந்து குப்பை மூடியும் அலூர் மூடியும் வெள்ளம் வீட்டுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. டெங்கி காய்ச்சல் அடிக்கடி வருது. இதெல்லாம் 15 வருஷ காலமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மக்களை. இந்த மக்கள் எல்லாம் பார்லிமெண்ட் ஆபீஸ்க்கும் போய் எல்லாமே சொல்லிட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் எங்க இருக்கு இந்த பார்லிமெண்ட் கோம்பாக்ல எத்தனை நாட்டி இந்தியர்கள் அவர்கள் குறையில போய் இந்த 15 வருஷ காலமா சொன்னாலும் ஏன்னு எட்டி பார்க்க இந்த பார்லிமெண்ட் அமீருddin ஷானுக்கும் நேரம் இல்லை, இங்க இருக்கும் இந்திய தலைவர்களுக்கும் நேரம் இல்லை. இன்னைக்கு இக்கடான நிலைமையில வாழ முடியாத ஒரு சூழ்நிலைய இந்த எம்பிஎஸும் இந்த மாதிரி ஆட்சி வச்சிருக்கு. எப்படி மக்கள் வாழ்வாங்க இந்த இடத்துல? உடனடியாக மஜ்லிஸ் பண்டாரான் நேரடியாக இங்கே வந்து இந்த பிளாக் A01 வந்து டேக் ஓவர் பண்ணி இந்த மக்கள் இந்தியர் மக்கள் B40 அவங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும்னு மலேசியா தமிழர் முன்னேற்ற சார்பில் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.